வணக்கம். ஒரு சூப்பரான மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கதைய பத்தி இன்னைக்கு நாம டீட்டெயிலா பேச போறோம். இது வெறும் ஒரு சாதாரண கதை கிடையாதுங்க. ஒரு மனுஷனோட லட்சியம், அவனோட உழைப்புக்கு கிடைக்கிற மரியாதை, அப்புறம் ஆழமான அன்பு. இது 3 சேர்ந்த ஒரு அருமையான பயணம். வாங்க இந்த ஆட்டோ இன்ஜினியரோட டெஸ்டினேஷன் என்னங்கறத கொஞ்சம் சுவாரஸ்யமா பார்க்கலாம். சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திருக்குறளை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். ஒழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அதாவது, தன்னோட சொந்த உழைப்பை நம்பி வாழ்றவங்க தான் நிஜமா வாழ்றாங்க, மத்தவங்க அவங்களுக்கு பின்னால தான் போகணும் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். இந்த கதை சும்மா ஒரு காதல் கதை மட்டும் இல்லைங்க, ஒருத்தரோட உழைப்புக்கும் சுயமரியாதைக்கும் கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். இத மனசுல வச்சுக்கிட்டே வாங்க, கதையை ஆரம்பிக்கலாம். பகுதி 1. தினசரி பயணம். டைம் காலையில சரியா 8:15. ஒரே பரபரப்பான நேரம். நித்யா தன்னோட காலேஜ் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு வேகமா ஓடி வராங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கலர்ஃபுல்லான ஆட்டோ ஸ்டாண்டுக்கு. அங்க காலையில அந்த மிதமான வெயில்ல ஒரு மஞ்சள் கலர் ஆட்டோ நிக்குது. அதுக்கு பக்கத்திலேயே ரொம்ப இளமையான ஒரு ஆட்டோ டிரைவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நித்யாவோட ஒவ்வொரு நாள் காலையிலயும் இந்த பரபரப்புல தொடங்கி அர்ஜுனோட ஆட்டோ பயணத்துல தான் முடியுது. இந்த ஒரு சின்ன முரண்பாடு தான் நம்ம கதையோட ஆரம்பமே. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த முரண்பாடு தான். ஒரு பக்கம் நித்யாவுக்கு, அட பாவமே, இந்த சின்ன வயசுல இவனுக்கு இவ்ளோ கஷ்டமா அப்படின்னு ஒரு பரிதாபம். ஆனா மறுபக்கம் அவனோட நிஜ நிலைமையே வேற. அவன் ஒன்னும் சாதாரண ஆட்டோ டிரைவர் கிடையாதுங்க. அவன் ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். காலேஜ், சாயங்காலம் ஆட்டோ ஓட்டுறதுன்னு தன்னோட குடும்ப கடனை அடைக்க உழைக்கிற ஒரு ஹார்ட் ஒர்க்கர். இந்த ஒரு ரகசிய போராட்டம் நித்யாவுக்கு ஆரம்பத்துல சுத்தமா தெரியாது. பகுதி 2. வளரும் பண்டம். ஒரு நாள் பயங்கர டிராஃபிக், நல்ல மழை வேற. அப்போ நித்யா கேக்குறாங்க, உனக்கு டயர்டா இருக்காதா அப்படின்னு. அதுக்கு அர்ஜுன் சொன்ன அந்த பதில் நிஜமாவே கூஸ்பம்ஸ் மொமெண்ட். ட்ரீம் பெருசா இருந்தா டயர்ட் ஃபீல் ஆகாது. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பவர்ஃபுல்லான வார்த்தை இது. ராத்திரி முழுக்க ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்துல ஆட்டோக்குள்ளேயே உட்கார்ந்து படிக்கிற அவனுக்கு அந்த சோர்வே தெரியல. ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற அந்த மிகப்பெரிய பிசினஸ் கனவு. இந்த ஒத்த வரி அவனோட மொத்த கேரக்டரையும் நமக்கு அப்பட்டமா காட்டிடுது. அப்படியே அவங்க பழக்கம் எப்படி ஒரு ஆழமான உறவா மாறுதுன்னு பாருங்களேன். மழை காலத்துல அந்த தெருவிளக்கு வெளிச்சத்துல டீ குடிக்கிறது, டெய்லி பயணம் பண்ணும்போது சிரிச்சு பேசுறது, ஆட்டோ ஸ்டாண்டுக்குள்ளேயே உட்காந்து ஒன்னா படிக்கிறதுன்னு ரொம்ப கியூட்டான ஒரு பயணம். சும்மா கேஷுவலா பேசுறதை தாண்டி அவங்களோட அசைன்மெண்ட்ஸ், ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃபியூச்சர் பிளான்ஸ்னு எல்லாமே அந்த மஞ்சா ஆட்டோவுக்குள்ள ஷேர் பண்ணப்படுது. அந்த மாலை நேரத்து வெயில் அவங்க காதலோட அரவணைப்பு ரொம்ப அழகா சொல்லுது. இப்படி போயிட்டு இருக்கிறப்போ அர்ஜுனோட உண்மையான அல்டிமேட் இலக்கு என்னன்னு நித்யா கேக்குறான். அதுக்கு அவ ரொம்ப தெளிவா சொல்றான், ஒரு நாள் என்கிட்ட வேலை செய்ய டிரைவர்ஸ் வரணும், நான் யார்கிட்டையும் கை நீச்சி நிக்க கூடாது அப்படின்னு. அவன்கிட்ட இருக்கிற இந்த அசையாத நம்பிக்கையும் அந்த தொலைநோக்கு பார்வையும் தாங்க நித்யாவை அவன் மேல பைத்தியமா காதலிக்க வைக்குது. பகுதி 3. சமூக அழுத்தமும் பிரிவும். கொஞ்சம் நித்யாவோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன். வீட்ல இந்த விஷயம் தெரிஞ்சதும் நித்யாவோட அப்பா கேக்குற கேள்விகள் ரொம்ப ஷார்ப்பா, ஹார்ஷா இருக்கு. ஆட்டோ ஓட்டுறவனா? நாளைக்கு அவனுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கு? 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொசைட்டியோட அத்தனை பிரஷரையும் அந்த அப்பா கேள்வியா தூக்கி போடுறாரு. வீட்ல நடக்கிற அந்த சண்டை, நித்யாவோட கண்ணீர், இது எல்லாமே மிடில் கிளாஸ் குடும்பங்கள்ல இருக்கிற ஒரு கடுமையான ரியாலிட்டியை நமக்கு உணர்த்துது. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மனசு உடைஞ்சு போன அந்த நேரத்துல கூட அர்ஜுன் சொன்ன வார்த்தைகள் தான். உன் ஃபேமிலியோ ஹேட் பண்ணாத, ஒரு நாள் நான் இதுக்கு ஆன்சர் காட்டுறேன். எந்த ஒரு கோபமோ சத்தமோ இல்லாம ரொம்ப மெச்சூர்டா அந்த பிரிவை அவன் ஏத்துக்கிறான். தான் மேல வைக்கப்படுற விமர்சனங்களுக்கு வார்த்தையால இல்லாம வாழ்க்கையால பதில் சொல்லாம எடுக்கிற அந்த அமைதியான சபதம் நிஜமாவே கிரேட் தாங்க. பகுதி 4. சரியான இலக்கு. பல வருஷங்கள் ஓடிடுச்சு. நித்யா வெளிநாட்டுல இருந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பெண்ணா இந்தியாவுக்கு திரும்பி வராங்க. ஒரு பிரம்மாண்டமான ஏர்போர்ட், வெளியில நல்ல இருட்டு, சுத்தி சிட்டியோட லைட்ஸ் எல்லாம் அப்படியே மின்னிட்டு இருக்கு. அவங்க வெளியே நடந்து வரும்போது ஒரு மிகப்பெரிய பில்போர்டு, அதாவது விளம்பர பலகைய பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கறாங்க. இது எதை காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, அர்ஜுனோட கடின உழைப்புக்கான அந்த பிரம்மாண்டமான வெற்றிய. அர்ஜுன் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட். எந்த பையன் ஆட்டோ ஓட்டுறான்னு இந்த சமுதாயத்தால ஒதுக்கப்பட்டானோ, இன்னைக்கு அவன் ஒரு பெரிய லக்ஸுரி கார் கம்பெனியோட ஓனர். அவனோட அந்த பெரிய கனவு இன்னைக்கு நிஜமாகி எல்லார் முன்னாடியும் கம்பீரமா நிக்கிது. அந்த கம்பெனியோட கேப்ஷன் என்ன தெரியுமா? ஒரு ரைடு வாழ்க்கைய மாற்றும். இது வெறும் விளம்பரத்துக்காக எழுதப்பட்ட வார்த்தை இல்லங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு காலேஜ் ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆரம்பிச்ச அந்த ஒற்றை பயணம்
நிஜமாவே இவங்க 2 பேரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாத்தி எழுதிடுச்சு அப்படிங்கறத ரொம்ப எமோஷனலா உணர்த்துற வரி இது. இந்த கதை எப்படி ஒரு முழுமை அடையுதுன்னு பாருங்களேன். ஒரு காலத்துல சாதாரண சட்டையும் கழுத்துல ஒரு ஐடி கார்டும் ஒத்த மஞ்சள் ஆட்டோவுமா நின்ன நம்ம அர்ஜுன் இன்னைக்கு ஒரு பிளாக் சூட்ல வரிசையா நிக்கிற லக்ஸுரி கார்களுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேனா அதே மாறாத புன்னுகையோல நித்யா முன்னாடி நிக்கிறான். அவன்கிட்ட போயிட்டு கேப் வேணுமா மேடம் அப்படின்னு அதே பழைய குரல்ல கேக்குறான். நிஜமாவே இது மனச தொடர ஒரு அட்டகாசமான வெற்றி. அப்போ கண்ணீரோட நித்யா சொல்ற அந்த வார்த்தை லேட்டான ரைடு, ஆனா ரைட் டெஸ்டினேஷன். ரொம்ப தாமதமான பயணமா இருந்தாலும் நான் வந்து சேர்ந்தது சரியான இடத்துக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்ற அந்த நிமிஷம் இத்தனை வருஷ காத்திருப்புக்கும் அவங்க பட்ட வலிக்கும் ஒரு அழகான அர்த்தத்தை கொடுக்குது. கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. ஒரு ஒற்றை பயணம் ஒருத்தரோட வாழ்க்கையையே மாத்த முடியும் அப்படின்னா, இப்போ நீங்க எந்த இலக்க நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க? அர்ஜுன் மாதிரியான உழைப்போட கண்ணியமும் அவங்கிட்ட இருந்த அந்த அசைக்க முடியாத லட்சியமும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் கண்டிப்பா இருக்கணும். உங்களுடைய அன்றாட உழைப்ப என்னைக்குமே சாதாரணமா நினைக்காதீங்க. உங்க கனவு பெருசா இருந்தா சோர்வு உங்களை நெருங்கவே நெருங்காது. தொடர்ந்து நம்பிக்கையோட பயணப்போம்.